ஹலோ மை டியர் ஃபோக்ஸ், வணக்கம். 2 நாள் வீடியோ போடல. இப்போ தான் ஏதோ 5 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கீங்க. அதுக்கடுத்த நாள்லேருந்து வீடியோ போடலன்ட்டு கோச்சிக்காதீங்க. 2 நாள் எக்ஸாம் நண்பர்களே. 2வது நாள் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம். படிக்கவே இல்லை, தூங்கின்னு தான் இருந்தேன். அது எனக்கு தெரியும். தூக்கம் வந்து தூங்கிட்டேன். அதனால தான் 2 நாள் வீடியோ போடல. அது 3 நாள் தமிழ் எக்ஸாம். நேற்று வந்து நைட் அவுட் போயிட்டு வந்தேண்ணா, அதனால் இப்போ தான் வீடியோ போடல. வீட்டுக்கு வந்தேன் 3 மணிக்கு எடுத்து போட்டுடலான்னு நினச்சேன். கூடவே எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு வந்தாரா, அவரை வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்தேன்னா என் மானம் அப்படி கப்பல் ஏறி. அதனால தான் வீடியோ எடுக்கலை. ஸோ உங்கள் வீடு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே. மூஞ்சிலாம் என்ன நெஞ்சு அசிங்கமாக இருக்கு நான் பார்க்கறதுக்கு. அதான் எண்ணெய் வச்ச நண்பர்களே மண்டைக்கு. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிச்சிடலாம் அப்படி பிளான் பண்ணேன். தற்கொலைத்தனமாக முன்னாடி எண்ணெய் வச்சிட்டேன், மறந்து போய் வச்சுட்டேன். சரி விடுங்க, ஏன் முடிஞ்ச யார் பார்க்க போகிறேன். ஏன் நேச்சுரலாகவே பியூட்டியா, அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நேற்று நைட்டு ட்ராகன் படத்துக்கு போனோம். நைட் ஷோ 10:30. வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டு ஜெர்மன் எம்ப போயிட்டு கொஞ்சம் சட்டைக்கிட்டலாம் பார்த்துட்டு, எடுக்கல சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி நின்றுட்டு நைட்டு ஒரு கடையில் பரோட்டா சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு வரதராஜ தேட்டர் போயிட்டு உக்காந்துட்டோம். ட்ராகன் அருமையாக இருந்தது. அதான் ஒழுங்காக அந்த படம் பார்க்காம இருந்ததா கூட இந்த நாளைக்கு எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிச்சிருப்பேன். இப்போ அது கூட படிக்கலை. ட்ராகன் படத்தில் வர மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் அரியர் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே படையெடுத்து வராதிங்க, படிக்க தோணும் நண்பர்களே. ஜாவா ஒன்றுமே புரியல. கெட்ட வார்த்தை வேறு வாயில் வருது, பேசக்கூடாது வீடியோவில்னு விட்டேன். ஆனால் ஒன்றுமே படிக்கலை. ஸோ நாளைக்கு ஃபெயிலு. பார்த்துக்கலாம் நம்ம ஆகாத ஃபெயிலா. ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஐஏல இளமாற ஃபெயில் ஆக போகிறேன், நீங்களே பாருங்கள். அப்போ வந்து இதை சொல்லுவேன். ஓகே தான். இன்றைக்கி டே காலைல எழுந்து சும்மா அப்படியே சுற்றி நின்றுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ரெக்கார்டு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு ரெக்கார்டு எழுதிட்டு ரெக்கார்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்படியே வந்து பசிச்சுது. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலை. கொஞ்ச நேரம் உட்காந்து யூடியூப் பார்த்தேன். அப்புறம் உட்காந்து சில வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் அதுக்குள்ளே செத்து போச்சு. 20% இருந்துச்சு. 5 மணிக்கு திரும்ப சார்ஜர் போட்டு உட்காந்து ஒரு 1 hour கிட்ட வந்துட்டு டிவி பார்த்துட்டு திரும்ப வந்து படிக்கலான்னு உட்காந்தேன். ஆனால் படிக்கலை. உட்காந்து இது தான் பார்த்துருந்தேன். கொஞ்சம் படிச்சிருக்கேன், பார்ப்போம். பாஸ் ஆனால் போதும், அதுவே அதிகம். அப்புறம் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பேசின்னு இருக்கேன். இன்றைக்கி டே அவ்வளோதான், முடிஞ்சிடும். இப்போ போய் பார்த்துட்டு காலை 4 மணிக்கு வந்து திரும்ப படிக்கணும். இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. வேவுது நண்பர்களே, செம்மையாக இருந்து போகுது. மே மாதம் வருது இல்லை, செம்மையாக வேவுது. இந்த ஃபேனை போட்டால் வேறு பின்னாடி குற சத்தம் கேட்டுனே இருக்குது. அதனால இந்த ஃபேன்லாம் நிறுத்தி வச்சுட்டு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி ஊற்றுதுன்னு. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஹேபிட் ஆரம்பித்தேன். வந்துட்டேன். அதான் நண்பர்களே, இந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு தமிழே தகராறு, படிக்கவே தெரியாது. படிக்க தெரியாதுன்னு இல்லை, அதான் லைட்டாக திக்கும். அவ்வளோ ஃப்ளூவாலாம் படிக்க மாட்டேன். பட் ஆனால் திரும்ப வந்து ஆரம்பிக்கலாமே, நம்மளும் வந்து இந்த புக்கு வேர்டுள்ள போகலாமேன்னு சொல்லிட்டு இது என் தோழி, என் அக்கா எழுதின புக்கு எனக்காக வந்துட்டு கொடுத்தாங்க. நான் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பையன். இங்கே பாருங்க, பேர் கூட எழுதிருக்கோம், அன்புட தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிருக்கோம். எங்கள் அக்காவோட புக்கு. இந்த புக்கு படிக்கலான்னு இருக்கேன். திரும்ப ஆரம்பத்தில் வாங்கினோன்னே ஒரு முதல் 2 நாள் படித்தேன், ஒரு 10 பேஜுக்கு. அப்புறம் அப்படியே மூடி வச்சிட்டேன். திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். இந்த எக்ஸாம் இன்னும் வந்து நாளைக்கு இருக்குது, நாளான்னைக்கு இருக்குது. புதன்கிழமை வந்து ஃப்ரீ.
புதன்கிழமைலேருந்து திரும்ப இந்த புக்கை படிக்கலான்னு இருந்தேன். எவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்கணும், அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு வந்து இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது இந்த புக்கு வேணும்னா காண்டாக்ட் மீ. நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். ஓகே, ப்ரொமோஷன்லாம் இல்லை, சும்மா தோணுச்சு இந்த புக்கு படிக்கலாமேட்டு. அதுவும் ஒரு விஷயம், இந்த புக்கில் வந்துட்டு ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும். அந்த இந்த ஸ்மெல்லுக்காகவே நான் நிறைய புக்கு வாங்குவேன். படிக்கிறேன்னோ வீடியோ வாங்கி வச்சுப்பேன். நிறைய இங்கிலீஷ் புக்கெலாம் இருக்கும். அப்புறமா வந்துட்டு என் புக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 புக்கு 4 புக்கு இருக்குது, எடுத்து காட்டுறேன். ஓகே, அந்த ஸ்மெல்லே ஒரு போதைங்க. அவனுக்கு என்னென்னமோ போதை, எனக்கு இந்த புக்கு ஸ்மெல்லு மேலே ஒரு போதை, நல்லாயிருக்கும். இந்த புக்கு பார்த்துக்கோங்க எல்லோரும், வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, ப்ரொமோஷன்லாம் இல்லை, 5 பைசா தராது. இந்த புக்குக்கே நான் வந்துட்டு 150 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த புக்கே நான். அது கூட அந்த காசு திருப்பி தராது அந்த பொண்ணு, அது வேறு விஷயம். இருந்தாலும் என் அக்காவின் புக் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பேசலாம், என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் இன்றைக்கி ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு வந்தேன். அந்த இப்போ தான் பண்ணதுக்கு முன்னாடி தான் படித்தேன், இது ஆர்டிக்கலில் படித்தேன். இந்த வீடியோவில் நிறைய கட்டு இருக்கும். எனக்கு கழுவி ஊற்ற போகிறீங்கன்னு தெரியும். ஃபோனு கீழே முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுறது. வீட்டில் ஒரு ட்ரைபாட் இருக்குது, பட் ஆனால் வந்து இந்த ஏரியாவில் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில. இன்னும் வந்துட்டு ஒரு 100-150 பேர், அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேர் வந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி அப்கிரேட்லாம் பண்ணலானுங்க. அப்கிரேட்லாம் இல்லை, வீட்லேயே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கான பொருள்லாம் இருக்குது. செட்டப் பண்ண இது இல்லாமல் சுற்றினது, செட்டப்லாம் பண்ணிட்டு பக்காவான வீடியோவாக போடுறேன். ஓகே, ஃபோன் நதி கீழே வந்து செத்துருப்பாப்பில், அது வந்து கேட்ச் பிடிச்சிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே. நிறைய கட்டு இருக்கும், நிறைய இது இருக்கும், கோச்சிக்காதீங்க. நாளிலேருந்து நல்ல வீடியோவாக போடுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வெளிப்படுவது உங்கள் நான் கமல்ஹாசன் இல்லை மாறன். ஓகே ஓகே, கிளம்பலாம். ஓகே, இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு. அப்போ தான் இது பில்ட் ஆகும். ஓகே, பெல் ஆச்சுன்னா நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோதான், ஆனால் ஒன்றும் இல்லை. ஓகே, பாய் ஃபோக்ஸ்.